இந்த கேருபீன்களை குறித்து வேதம் சொல்கிறது, முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாயிருந்து அவர் பக்கத்தில் இருந்து அவருடைய வேலையை செய்ய படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு கேருபீன்கள். ஏன் தெரியுமா? 2 வசனத்தை இன்னைக்கு நாம தான் கேருபீன்கள். புதிய ஏற்பாட்டில் வாழுகிற உண்மையுள்ள தெய்வ பக்தி உள்ள கர்த்தரை தேடுகிற ஒரு கிறிஸ்தவன் தான் இன்றைய தினத்தின் கேருபீன் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 2 வசனத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். கேருபீன்கள் ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாயிருந்து அவர் பக்கத்தில் இருந்து அவர் வேலையை செய்ய படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். நீங்களும் நானும் இன்றைய கேருபீன்கள். நம்பர் 1, உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பூச்சக்கரத்தில் உள்ள, சீக்கிரம் எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். இப்பூச்சக்கரத்தில் உள்ள பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னையோ தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தேர்ந்தெடுத்தார். இருக்கா? உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கிறிஸ்தவனாகிய உன்னை தமக்கு சொந்தமாய் மட்டும் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்க நல்லா கவனிங்க, 2 வசனத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களேன். கேருபீன் யாரு? ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாயிருந்து அவர் பணியை மட்டும் செய்ய படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எதற்காக படைக்கப்பட்டவர்கள்? உபாகமம் 7:6 சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் உன்னை, கிறிஸ்தவனாகிய உன்னை, ஆண்டவரை பக்தியாய் தொழுது கொள்ளுகிற உன்னையும் உன் குடும்பத்தையும் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி படைத்தார். சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாய் இருந்த அவர் பணியை செய்ய படைக்கப்பட்ட ஜீவன் கேருபீன். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாயிருந்து அவர் வேலையை அவருக்காக படைக்கப்பட்ட ஜீவன் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இன்றைய கேருபீன்கள். நீங்களும் நானும். இன்னொரு நமக்கு தெரிஞ்ச வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இல்ல, நமக்கு தெரிஞ்ச அழகான ஒரு வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எனக்காக மட்டும் இவங்களை தெரிந்தெடுத்தேன், என் வேலையை மட்டும் செய்வதற்காக இவர்களை படைத்திருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாய் அவர் பணியை செய்ய, அவரை துதித்து ஆராதிக்க படைக்கப்பட்ட கேருபீன்கள் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் கேருபீன்கள். ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமா இருக்க படைக்கப்பட்டோம், அவர் பணியை செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் கிறிஸ்தவன், இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு சொந்தமான கேருபீன், நான் உலகத்துக்கு சொந்தம் இல்ல, பிசாசுக்கு சொந்தம் இல்ல? எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆனா இன்னும் நம்ம பாசையில சொன்னா, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. அல்லேலூயா அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். வெளியில போய் யாராவது காரை முட்டிட்டான்னா ஆத்திரம் ஆத்திரம் ஆத்திரம். இதுக்கு மேல கெட்ட வார்த்தையெல்லாம் வரும் இல்ல? எப்படி சார்? நீ ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாய் இருக்கும்படி படைக்கப்பட்ட கேருபீன். மறந்துராத சகோதரா, மறந்துராத சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்தவன். நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கிற இது பெருசு இல்ல. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மட்டும் சொந்தமாய் இருக்க புதிய ஏற்பாட்டில் படைக்கப்பட்ட கேருபீன்கள். அவர் பணியை மட்டும் செய்ய படைக்கப்பட்ட கேருபீன்கள். இன்னைக்கு அவருக்கு மட்டும் சொந்தமா இருக்கிறோமா அந்த கேள்வி எழுப்புங்க. அவருக்கு சொந்தமா, அவர் பக்கத்துல இருந்து அவர் பணியை செய்யக்கூடிய, அவரோடு க்ளோஸா இருக்கக்கூடிய இந்த கேருபீனா மாற அவர் நம்ம இடத்துல என்ன தகுதி எதிர்பார்க்கிறார்? இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த பார்த்து கடந்து போறேன். ஏன் திரைச்சீலையில கேருபீனுடைய உருவம் வரையப்படணும்? அழகான ஒரு வழக்கத்தை இயேசு பிறக்கிறதுக்கு மரிக்கிறதுக்கு முன்னால, பிஃபோர் 700 இயர்ஸ், 700 வருஷத்துக்கு முன்னால மோசே ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறான். உங்களுக்கு முன்னால நான் சொல்ல விரும்புறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாராவது நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க அவசியம் வாசிக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்களேன். ஏன் ஆலயத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல திரைச்சீலை தொங்க விடப்பட்டு திரையில் ஏன் கேருபீனுடைய உருவம் வரையப்படணும்? ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு முன்னால வைத்திருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் இந்த லைனை நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் எல்லாம், புதுசா பைபிள்ல சில வேர்ட் எல்லாம் பார்த்தா பெண்ணை வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. வேத வசனம் மட்டும்தாங்க நம்ம கடைசி வரைக்கும் நடத்தக்கூடிய ஒன்று, பரலோகம் அழைத்து செல்லக்கூடிய ஒன்று.
இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு நீங்க போதிக்கணும். ஆபிரகாமுக்கு முதல்ல சொன்னாரு, உன் தலைமுறைக்கு சொல்லி கொடுன்னு. நமக்கும் சொல்றாரு, அதை சொல்லி கொடுத்தாதான் கிறிஸ்டியானிட்டி மெஜாரிட்டியா மாறும். இல்லைன்னா மைனாரிட்டி 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 இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம் போதிக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைக்கு. இல்ல அழகா சொல்றாரு பாருங்களேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கிறிஸ்துவானவர் திரையாகிய, இந்த லைனை கவனிங்க, மாம்சமாகிய திரையின் வழியாக, அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். பரலோகத்தை நமக்கு எப்படி உருவாக்கி வழி காமிச்சு வச்சிருக்காரா? கிறிஸ்துவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாக. நீங்க நல்லா கவனிக்கணும், திரை என்பது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் மாம்சம். அப்ப ஆதியில ஏன் ஆலயத்துல திரைச்சீலை தொங்க விடப்பட்டது? கிறிஸ்துவானவர் தன் மாம்சம் சரீரமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, பரலோகத்தை, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆக திரை என்பது இயேசுவின் மாம்சம், கிறிஸ்துவின் சரீரம். அதுல வரையப்பட்ட கேருபின் நாமதான். இத நானு அழகா உங்களுக்கு சேர்த்து சொல்றேன் பாருங்களேன். திரையில கேருபினுடைய உருவம். இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய, இல்லனா திரையாகிய கிறிஸ்துவின் மாம்சத்தில் கேருபீன்களாகிய விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் பங்குள்ளவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், திரையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் கேருபீன்களாகிய நீங்களும் நானும் பங்குள்ளவர்கள், இணைந்தவர்கள், அவரோடு சேர்க்கப்பட்டவர்கள் என்பதை இப்பூமியில் உள்ள கிறிஸ்டியானிட்டிக்கு பின்னாட்களில் தெரிவிப்பதற்காக திரையை தொங்கவிடப்பட்ட அதில் கேருபீனுடைய உருவத்தை ஆண்டவர் வரைய சொல்கிறார். இயேசு மரித்து இயேசு உயிரோடு எழும்புறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால மோசே இந்த ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறான். திரையாகிய இயேசுவின் சரீரத்தில் கேருபீன்களாகிய நீங்களும் நானும் பங்குள்ளவர்கள், இணைக்கப்பட்டவர்கள் என்ற ரகசியத்தை நமக்கு தெரிவிக்கின்றான் முன்கூட்டியே. நாம எல்லாம் 1வது வாரம் நம்ம கம்யூனியன் கொடுப்பாங்க பாஸ்டர், இல்ல அப்படிதானே? கம்யூனியன் கொடுக்கும்போது அப்பத்தை நம்ம கையில வைக்கும் போது ஒன்னு சொல்லி கொடுப்பார். எங்க சொல்லுங்க? இயேசுவே சென்ட் ஆண்ட்ரூஸை கண்ணோக்கி பாருங்க. அப்பமெல்லாம் முழுங்கி விட்டு சொல்ல தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சார் இங்க பாருங்க, தெரியாம அப்பத்தை வாங்கி முழுங்கிட்டு போன, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், அது உங்களோட பாட்டு. ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள தொடர்பு. எங்க பாஸ்டர் அப்பம் கொடுக்கும் போதே சொல்வார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரம். நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் ஒரு துண்டு அப்பத்தை வாங்கி வாயில போட்டு விழுங்கும் போது இது கிறிஸ்துவின் சரீரம். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தை நான் உட்கொண்டு விழுங்கிட்டு கடந்து போறேன். கிறிஸ்துவின் சரீரம் எனக்குள், நான் அவருக்குள். இந்த ரகசியத்தை இயேசு தோன்றுவதற்கு 700 வருஷத்துக்கு முன்னால மோசே அழகா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. திரைச்சீலை தொங்க விடப்பட்டு அதில் கேருபீனுடைய உருவம். திரை என்பது அவருடைய சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். கேருபீன் என்பது பக்தியுள்ள, பரிசுத்தமுள்ள, உண்மையாய் தேடுகிற ஒரு கிறிஸ்தவன். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்குள்ளவர்கள், அவருடைய சரீரத்தோடு இணைந்தவர்கள். இன்னும் சரியா புரியும்படி சொல்லணும்னா அவருக்கு மட்டும் சொந்தமானவர்கள். நீயோ நானும் கிறிஸ்துவுக்கு மட்டும் சொந்தமா இருக்கக்கூடிய கேருபீன். மறந்துடாதீங்க, அவருக்கு மட்டும் சொந்தமான கேருபீனா இருந்து அவர் கொடுக்கிற உன்னதமான மேன்மையை நாமும் நம்முடைய குடும்பமும் பெற்று அனுபவிக்க அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? கேருபீன்களை ஆண்டவர் படைத்ததற்கு 3 நோக்கம். நிறைய காரியங்கள் உண்டு. நான் 3 அந்த ஸ்பெஷல் நோக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கேருபீன்களை படைத்ததற்கான 3 நோக்கம். இன்னும் சரியா சொல்லணும்னா கேருபீன்களுடைய 3 வேலைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதற்காக கேருபீன் படைக்கப்பட்டது? நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் இன்றைய கேருபீன்கள். நாம எப்படி இருந்தா அவரோடு கூட கேருபீனா வாழ்ந்து அவர் பக்கத்துல இருந்து மேன்மையை பெற முடியும்? 3 கேருபீனுடைய வேலையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசி பாருங்களேன். நான் அப்படி சொல்லி போயிடுறேன், நீங்க வாசிக்க வேண்டாம். நீங்க பாருங்க, நீங்க வீட்டுல வாசிக்கோங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். இதுதான் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். ஆக கேருபீன் படைக்கப்பட்டதின் முதல் நோக்கம், கேருபீனுடைய முதல் வேலை, அது ஆண்டவரை தன்மேல் சுமப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். நல்லா நீங்க கவனிக்கணும். நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணம் கொடுக்க முடியும். 2 சாமுவேல் 22:11
கர்த்தர் கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் என்றால் கேருபின் ஆண்டவரை சுமப்பதற்காய் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 28:18 பொன் கேருபீனாகிய வாகனமும் அங்கே செய்து வைக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கு பைபிள் கொடுக்கிற இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கேருபீன் வாகனம். 1 நாளாகமம் 28:18 வாகனம்னா வெஹிக்கிள். அதாவது இப்ப நாம வாகனங்கள் எல்லாம் ஸ்கூட்டர், பஸ், காரு, லாரி, ட்ரெயின் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஆனா இயேசு காலத்துல, மோசே காலத்துல, அந்த நாட்கள் எல்லாம் வாகனம் என்பது மிருகங்கள் தான். உங்களுக்கு தெரியும்ல, குதிரை, கழுதை, ஒட்டகம் தான் அந்நாட்களில். இயேசு வாழ்ந்த காலத்துக்கு முன்னால காலம்லாம் வாகனம் என்பது மெட்டல்ல இல்லங்க, எல்லாமே மிருகங்கள் தான் வாகனம். நான் முதல்ல சொன்னேன், வேத ரகசியம் சொல்லுகிறது கேருபின் சில நேரத்தில் மிருகமாகவும் பல நேரத்தில் மனித ரூபமாகவும் இருக்கும். சேராபீனுக்கு ஒரு ரூபம் இருக்கு, அதை நான் நாளைக்கு சொல்றேன் பாருங்க, வேதத்தின் அடிப்படையோடு அது எப்படி எல்லாம் இருந்து எப்படி நடத்துகிறது, அதை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். அந்த கேருபீன் வாகனம் என்று வேதம் சொல்கிறதுனால சில நேரத்தில் அது மிருகமாகவும் சில நேரத்தில் மனிதனாகவும் காணப்படுகிறது. ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய அது மனித ரூபமாய் இருக்கிறது, ஆண்டவரை சுமக்க அது வாகனமாய் மிருகமாய் மாறுகிறது என்று வேதாகமத்தில் நிறைய உதாரணங்களை உங்களுக்கு முன்னால நான் வைக்க முடியும். ஆக கேருபீனுடைய முதல் வேலை, கேருபீனுடைய முதல் படைக்கப்பட்டதின் நோக்கம் அது ஆண்டவரை சுமக்கிறது. கேருபீனுடைய முதல் வேலை அது ஆண்டவரை சுமக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல ஆண்டவர் அந்த கேருபீனின் தலைக்கு மேல் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, பரிசுத்த நீண்ட ஆயுசுள்ள தேவன் அதில் அமர்ந்திருந்தார் என்றால் கேருபீன் மேலே இருந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் அமருகிறார் என்றால் கேருபீன் ஆண்டவரை சுமப்பதற்காய் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் புதிய ஏற்பாட்டின் கேருபீன்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமான, அவருக்கு மட்டும் பணிவிடை செய்யக்கூடிய, அவரோடு இணைக்கப்பட்ட கேருபீன்களாய் மாறி அவர் கொடுக்கிற மேன்மையை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்துல, புதிய ஏற்பாட்டின் கேருபீன்களாகிய நம்மிடத்துல எதிர்பார்க்கிற முதல் தகுதி எப்பொழுதும் கிறிஸ்துவை, இயேசுவை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கேருபீனுடைய முதல் வேலை ஆண்டவரை சுமக்கிறது. புதிய ஏற்பாட்டு கேருபீனே, சகோதரா சகோதரி, கிறிஸ்தவமே, நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆண்டவரை சுமக்கிற கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரை சுமக்கிறதுனா என்னங்க? என்னைக்கு இயேசுவை உள்ளத்துல கூட்டமோ அன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் எனக்குள் வந்து விட்டார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் நான் எங்க போனாலும் என் கூடயே கடந்து வருகிறார். ஆண்டவரை ஒரு மனிதன் தனக்குள் வைத்துக் கொள்கின்ற அனுபவத்தை வேதம் கிறிஸ்துவை சுமக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறது. பரிசுத்த பவுல் அழகா சொல்றான், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நான் என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டேனோ, பற்றிக் கொண்டேனோ, அன்றிலிருந்து நான் அல்ல, பவுல் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். அப்படி என்றால் நான் கிறிஸ்துவை எப்பொழுதும் சுமக்கிற கேருபீன் என்பதை இன்டைரக்டா பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். அவர் என்னில் வாழுகிறார். கிறிஸ்துவை நம்முள் எப்பொழுதும் வைத்துக் கொள்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பேர் தான் ஆண்டவரை இயேசுவை சுமக்கிற வாழ்க்கை. என் அருமை தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் கேருபீன்கள். ஆண்டவரை சுமக்கிற, இயேசுவை சுமக்கிற கேருபீனா? கிறிஸ்தவன் சொல்றையே, இயேசுவை உன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறியா? உன் கூட தான் இருக்கிறாரா? இயேசுவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்டா? ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் இயேசுவை சுமக்கிற வாழ்க்கை. நாமெல்லாம் எப்படி தெரியுமா? வேணும் போது ஆண்டவர் தேவை, வேணாம் போது இப்ப கண்ணாடி எனக்கு ரீடிங்க்கு மட்டும் நான் யூஸ் பண்றேன். இப்ப முடிச்சுட்டு நான் போகும்போது கலட்டி பாக்கெட் குள்ள வச்சுப்பேன். இப்படித்தாங்க இயேசுவை நம்ம உபயோகிக்கிறோம். தேவைன்னும் போது 21 நாள் ஃபாஸ்டிங். பாஸ்டர், சர்ச்சு திறந்திருக்குமா 40 நாளும்? ஏன் 40 நாள் தான் தொழுது கொள்ளணுமா? நீ காலையில ஜெபித்து விட்டு போக விரும்புகிறேன். 40 நாள் முடிந்து விட்டது, வேற ஏதாவது கடைகள் திறந்திருக்கா? இல்ல, நான் சும்மா சொல்றேன், நம்ம இல்ல, எங்கேயோ. சரியா? அங்கே போயும் நின்று கொள்ளுவேன். உலகத்துக்கு ஒத்த தேசம் சார் இல்ல. கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு கேருபீனாய் உன்னுடைய வாழ்க்கை இருக்கா? எப்பொழுது நான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறேன். பவுல் சொன்ன மாதிரி நான் அல்ல, கிறிஸ்துவை சுமக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லவா? இந்த இயேசுவை சுமக்கிற வாழ்க்கைக்கு பைபிள் கொடுக்கிற பேரு சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இயேசுவை சுமக்கிற கேருபீனாகிய நமக்கு பேரு
இயேசுவை சுமக்கிற வாழ்க்கைக்கு பேரு சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. எனக்கு ஒரு கேள்வி, சிலுவை பாரமா வெயிட்டா இருக்குமா தெர்மாக்கோல்ல செஞ்சிருக்குமா? சும்மா நீங்க ஏதாவது ஒரு பார்த்து சொல்லுங்க. சிலுவை பாரமா இல்ல வெயிட்லெஸ்ஸான்னு கேட்கிறேன். ரொம்ப பாரங்க. சுமப்பதற்கான சிலுவையை சுமந்தா இல்ல சுமக்க முடியாம சுமந்தா. ஒரு விஷயம் சொல்லவா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீ நினைக்கிறபடி ஜாலியா வந்துட்டு கம்பெனியை எடுத்துட்டு உலகத்தோடு பறவையை போல பறந்து போற வாழ்க்கை இல்ல. கிறிஸ்துவை சுமக்கிற வாழ்க்கைக்கு பேரு சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. சிலுவை பாரமானது, அமிழ்த்திட்டு தான் இருக்கும். பல கஷ்டம் உனக்கு வரும், அவமானம் வரும், துன்பம் வரும், பிரச்சனை வரும். கடன் தேடி தேடி உன் வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா வாசல் வழியா உள்ளுக்குள்ள வந்து கொடுத்து நடத்திட்டு இருக்கோம். பல போராட்டம் வியாதி நம்ம தாங்க பிடிக்கும். நம்ம சொல்லும் பாருங்களேன், ஊரடிச்சு வலையில போடுறான், இதை செய்யறான் அதை செய்யறான், குடிக்கிறான் வெறிக்கிறான், என்னெல்லாம் நல்லா இருக்கிறான் சார் 2 கார் வச்சுக்கங்க. கேருபீனுடைய 2ஆம் வேலை என்ன? முதலாவது ஆண்டவரை சுமக்கிறது, இரண்டாவது ஏதேன் தோட்டத்திற்கு போகிற வழியை காவல் காக்க கர்த்தர் கேருபீனை வைத்தார். அதனுடைய 2ஆம் வேலை என்னன்றதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் பாருங்க. நமக்கு தெரியும், மனிதனை படைப்பதற்கு முன்புதான் ஏதேனை உருவாக்குகிறார் தோட்டத்தை. இந்த தோட்டத்தில் மனிதனை கொண்டு போய் வைத்து ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உலாவுகிறார். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். மனிதன் பாவம் செய்து விட்டால் விரட்டப்பட்டு விட்டார். மறுபடியும் இந்த மனுஷன் ஆண்டவர் உலாவுகிற பரிசுத்த ஏதேனுக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கேருபீனை காவல் வைக்கிறார். என்றால் கேருபீனுடைய 2வது வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் இருக்கும் இடத்தை அது பாதுகாக்கிறது. ஏன் கேருபீன் படைக்கப்பட்டது? நம்பர் 1, அது ஆண்டவரை சுமக்க. ஆண்டவர் அங்கே ஏறி கடந்து போகிறார். இரண்டாவது, ஆண்டவர் இருக்கும் இடத்தை பாதுகாக்க கேருபீன் படைக்கப்பட்டது. இன்னொரு உதாரணம் கொடுக்கிற பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் மோசேயை கொண்டு உடன்படிக்கை பெட்டி, இந்த கவர்மெண்ட் பாஸ் உடன்படிக்கை பெட்டியை தங்கத்துல செய்ய சொல்றாரு. அதுக்கு மேல ஒரு திருவாசனம், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள், தேவதூதர்கள் இல்ல, நீங்க நல்லா நினைக்கணும். 2 கேருபீன்கள் தங்கள் ரட்சைகளை ஒன்றோடு ஒன்று விரித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடின விதமாய் உருவாக்க வேண்டும். ஏங்க கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டியை மூடின மாதிரி இருக்கணும்? ஏன் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறதோ அங்க ஆண்டவர் இருக்கிறார். இதில் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கும் இடத்தை அது பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்டது. கேருபீனுடைய 2ஆம் வேலை ஆண்டவர் இருக்கும் இடத்தை அது பாதுகாக்கிறது. இன்னைக்கு நீங்களும் புதிய பாட்டின் கேருபீன்கள் நாம் ஆண்டவர் இருக்கும் இடத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவை சுமக்கிறோம், 2வது ஆண்டவர் இருக்கும் இடத்தை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் எங்க இருக்கிறார் தெரிஞ்சாதான் அந்த இடத்தை காத்துக்கொள்ள முடியும். எனக்கு ஒரு கேள்வி, நீங்க தான் பதில் சொல்லணும். ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்ம ஆலயத்துல பரவாயில்ல, நான் தான் சார் ஆலயம், எனக்குள்ள இருக்கிறார். நான் யோசிப்பேன், நான் எனக்கு ஆலயத்துல இருப்பாரு, நீங்க சொல்லுவீங்க உங்க ஆலயத்துல இருக்கிறாரோ? தலைவராக நீங்க மாட்டிருக்கேன், இந்த ஆலயத்துல ஆண்டவர் இருக்காரா இல்லையா? அதனாலதான் சர்ச்சுக்கு வர்றதில்லை. அதுக்குதான் சார் லேட்டா வருகிறோம். ஆண்டவர் இல்லை, வெறும் மனிதர்கள் கூட்டம் தான். இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேங்க, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் வாசம் வருகிறது இல்ல அப்படின்னா ஆலயத்துல இல்லன்னு நினைச்சுக்காதீங்க. நீதான் ஆலயம்.
நான் தான் ஆலயம். ஆலயமாகிய நான் இந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறதினால் நம் மூலமாக இந்த ஆலயத்திற்குள் அவர் கடந்து வருகிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. இப்ப ஆலயம் பூட்டிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், ஜன்னல் எல்லாம் பூட்டிடுவார் கோயிலுக்குள்ள. வீட்டுக்கு சர்ச்சுக்குள்ள ஜல் ஜல்லு நடப்பாரோ இல்ல ஆமாங்க இப்படி என்ன இல்லைங்க கேட்குமோ? இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ ஆலயம், நான் ஆலயம். ஆலயமாகிய நான் இந்த ஆலயத்திற்குள் வருகிறதினால் என் மூலம், நம் மூலம் அவர் இந்த ஆலயத்திற்குள் கடந்து வருகிறார். ஆண்டவர் இருக்கும் இடத்தை பாதுகாப்பது கேள்வியினுடைய இரண்டாவது வேலை. இன்னைக்கு நீயும் நானும் கேள்வியா மாறணும்னா ஆண்டவர் இருக்கும் இடத்தை பாதுகாக்கணும். எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு, என் இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் காக்கியம் அழகா சொல்றார், என் மகனே உன் இதயத்தை எனக்கு தான். உன் இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என் இருதயம் ஆண்டவர் தங்கும் இடம். இந்த ஆண்டவர் இருக்கிற இடமாகிய இருதயத்தை சகல காவலோடு காத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். ஏன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணும்? அதுதான் சார் ஆண்டவர் இருக்கும் இடம். கேள்வியா நீ மாறணும்னா ஆண்டவர் இருக்கும் இடமாகி இருதயத்தை சகல காவலோடு காத்துக்கொள். ஏன் இருதயத்தை சகல காவலோடு காத்துக்கொள்ளணும்? எரேமியா அழகா சொல்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் திருக்குள்ளது கேடு உள்ளது. அதுக்கு கலோக்கல்ல ஒரு வழக்கம் கொடுக்கணும்னா இருதயம் திருக்குள்ளது கேடு உள்ளது. அதுக்கு ஒரு வழக்கம் கொடுக்கணும்னா குப்பை தொட்டி, சாக்கடை, ட்ரைனேஜ் தான் இருதயம். சகல அழுக்கம் உட்கார்ந்து இருக்கு. ஆமாவா இல்லையா? எங்க பெரிய குப்பை தொட்டியும் ட்ரைனேஜும் சுமந்துட்டு தான் சென்ட் அடிச்சு சுத்துறோம், மேல ட்ரெஸ் மாத்திட்டு சுத்துறோம். இருதயம் திருக்குள்ளது. இயேசு அழகா சொன்னார் மத்தேயு 25ல, மத்தேயு 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 15ஆம் அதிகாரத்துல மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், கோபம், எரிச்சல், சண்டை, வேசித்தனம், விபச்சாரம், பழி வாங்குவது எல்லாம் எங்கிருந்து வரணும்? இயேசு மத்தேயு 15ல சொல்றார், இருதயத்திற்குள்ளிருந்து புறப்பட்டு வரும். இப்ப சொல்லுங்க, பெரிய குப்பை தொட்டி சாக்கடை நம்முடைய இருதயம் அசுத்த பாவம் நிறைந்தது. இயேசு தங்கும் ஆலயமா இருதயம் மாறணும்னா சகல காவலோடும் அதை காத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு பாருங்களேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இல்லாதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அதுதானே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்களேன். பொல்லாத இதயம் உங்களுக்குள்ள இராதபடிக்கு உங்களை எச்சரிக்கையாக காத்துக் கொள்ளுங்கள். ஏன் சார் இதயத்தை காத்துக் கொள்ளணும்? இது ஆண்டவர் தங்கும் இடம். கேள்வினா மாறணும்னா அவர் இருக்கும் இடத்தை பாதுகாக்கணும். இருதயம் ஆண்டவர் இருக்கும் இடம், அதை காத்துக் கொள்ளணும். கிறிஸ்தவங்களா தாங்க வாழ்வோம். நிறைய நேரத்துல உள்ளத்திலிருந்து அசுத்தம் புறப்பட்டு வரும். ஆலயத்துக்குள்ள வரும்போதே சிலர் பிளான்டட் பாவத்தோடு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிளான்ட் பாவம் கிறிஸ்தவனுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? வீட்டுல இருந்து கிளம்பும் போது நீ சர்ச்சை முடிந்தவರಿಗೆ கமிட்டியை ஒரு வழி பண்ணி வந்தது, நீ சர்ச்சை முடிந்தவರಿಗೆ பாஸ்டர் நிக்க வச்சது கேள்வி கேட்டு வந்தது. இதை கேட்காம விட மாட்டேன் சார். பிளான்டட் பாவம் தாவீது செஞ்சார், பிளான் பண்ணி. எப்படி தெரியுமா? இந்த பசேபாவை அடைகிறதுக்கு உரியாவை கூப்பிட்டு, தவறியா நீ என்ன பண்ணு, அவனை பிடிச்சி இல்ல உரியாவை சாகடிக்கிறதுக்காக யோவாப் கிட்ட பிளான்டட் பாவத்தை சொல்லி கொடுப்பாரு. பிளான் பண்ணுவாரு. எப்படி தெரியுமா? சண்டை மும்முரமா நடக்கும். அவர் முன்னால தள்ளிவிட்டு எல்லாம் பின்னால வந்துருங்க நிறைய. அதனாலதான் தாவீதோட ஜெபத்தை கேட்கல. முதல் பிள்ளை அடிச்சு கொண்டாரு. உபவாசித்து ஜெபம் எடுத்தா கேட்கல. நிறைய கிறிஸ்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, உபவாச ஜெபத்துல கலந்துட்டா 21 நாள் உபவாசத்துல கலந்துட்டா எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும் சார். உள்ளத்தை சகல காவலோடும் காத்துக்கொள். ஆலயத்துக்குள்ள வரும்போதே சண்டை 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 பிரச்சனை இதயத்துல வேண்டாம். இவைகளை தூக்கி தூர வீசு.
அசுத்த இதயம் உனக்குள் இராதபடி காத்துக்கொள். இன்னும் பழிவாங்கும் சிந்தை, கோபம், எரிச்சல், சண்டை, பழிவாங்குற குணம், உள்ளொன்று புறமொன்று, நேசம் தரித்த வாழ்க்கை. நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், கோயிலுக்கு வர்றதுக்கு நமக்கு நேரமே இருக்காது. ஆமென். உண்மை ஒன்னும் வரமாட்டீங்க. இல்ல நீங்க நல்லவங்க தான். எல்லாத்துக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. டிவி பார்க்க எல்லாத்துக்கும் நாம ஆளுங்க தெரியுமா? சர்ச்சிலேயே இந்த மாதிரி கூட்டத்துல வந்து உட்கார்ந்தவங்க டைம் பார்த்துட்டே இருக்கும். எட்டாயிடுச்சா, 7 பேக் மாணிக்கு ஓடு, எனக்கு கலெக்டர் ஓடியும். இவங்க போய் சைன் பண்ணலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சாபம், நீ பெத்த பிள்ளைய பிடிக்கும். ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு, கூட்டத்துல உட்கார்ந்துட்டு, பேக தூக்கி மாட்டிட்டு, பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நேரம் நோவட்ட காலம் போல இந்த ஒழுங்கினத்தை எங்கேயாக திட்ட. நான் இந்துல இருந்து வந்தேன். பயங்கர, அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாந்திரீக குடும்பம். உங்களுக்கு மாந்திரீகம் பண்ணணும் செய்வீங்கன்னா உங்க முடியோ ஸ்மெல் உள்ள துணியை கொடுத்தீங்கன்னா ராத்திரி பண்ணிடுவேன். கொடுக்குறீங்களா? அந்த பரம்பரையில வந்தாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஆனா வேணாம் ஆண்டவர் எல்லாத்தையும் போட்டு என்ன ஊழியக்காரன் ஆக்கிட்டார். வேணுமா பண்ணணுமா சொல்லுங்க. இப்படி ஒரு பயப்பட விசுவாசிகளாக இருப்பீங்க எனக்கு தெரியலையே. நான் நினைச்சேன் பாத்திரலாம் எங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர், இஸ்ரவேலுக்கு விரோதமான மாந்திரீகமும் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல, எங்க பாத்திரங்க சவால் விடுவீங்கன்னு பார்த்தா எல்லாம் தலை குனிஞ்சுக்கிட்டாங்க. சார் வேண்டாம் இல்ல, அவ்வளோ பயந்து பயந்து இன்னும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு போலியா வந்துட்டு இருக்கிறோம்ல. உலகத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வைராக்கியங்க. ஆனா இதுல வைராக்கியம் குறைஞ்சால் என்ன தெரியுமா? இருதயத்தை கரப்படுத்திட்டு இன்னமும் நாம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவருக்கு டைம் கொடுத்து வச்சிருந்தோங்க. உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற கர்த்தர் அப்பா செய்யற அத்தனை பாவத்துக்கும், அம்மா செய்யற அத்தனை பாவத்துக்கும் தலைமுறை கடந்து சாபம் பிடிக்கும். ஜாக்கிரதை. உண்மையாய் தொழுது கொள்ளணும். உயிரை ஆண்டவர் தங்கும் ஆலயம். ஏன்? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 10 நிமிஷம் இருந்து போயிட்டா என்ன குடிக்கிறோமா? கடைசி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டா நம்ம வீட்டை யாராவது பள்ளம் தோண்டி அடியோடு தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்களா? இன்னும் கிறிஸ்டியானிட்டியில மாறுதல் இல்லைங்க. அப்படியே ஓடணும், ஓடி வரணும். ஆண்டவர் ஒரு பக்தியோடு ஆராதிக்கிற ஆராதனை இல்ல. ஏன் தெரியுமா? இருதய சுத்திகரிப்பு இல்ல. கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கேருபீன் என்பதை மறந்துடாத. அவர் தங்குமிடத்தை அது பாதுகாக்க படைக்கப்பட்டது. ஆண்டவர் தங்குமிடம் உன் இருதயம், உன் சரீரம். ஒழுங்குமே 3 பகுதியில் சொல்கிறது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அவர் ஆலயம் பரிசுத்தம், நீயே அந்த ஆலயம். சகோதரா, நீ ஆண்டவர் தங்குமிடம். சகல காவலோடு உன்னை காத்துக்கொள். வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. நீ ஆண்டவர் தங்குமிடம். அடுத்தவங்களை யோசிச்சு பழி வாங்குற குணம் வரக்கூடாது. நீ ஆண்டவர் தங்குமிடம். ஆண்டவர் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார். அசுத்த செயல் கைகளை வரக்கூடாது. அசுத்த பார்வை இருக்கக்கூடாது. அசுத்த சிந்தை இருக்கக்கூடாது. அசுத்த இடங்களுக்கு போகக்கூடாது. சரியாய் காத்துக்கொள்ள வேண்டும். பெருமை, நேர்த்திமை குடியேறக்கூடாது. நம்ம கிறிஸ்தவம் எப்படி தெரியுமா? 20 வருஷம் 30 வருஷம் சின்னதுல இருந்தே கிறிஸ்தவங்களா வந்து பிரசங்க கேட்டு சும்மா நம்ம சொல்ற ஒரு வாசை. நீ சொல்லுங்க, பிரசங்க கேட்டு காது பக்கத்துல சொல்லுவீங்க பார்த்தா சொல்ல பூச்சி போச்சு இல்ல சார். நம்ம எவ்வளவு கிறிஸ்தவங்க பாத்தீங்களா? பெருமையும் மேட்டிமை இருதயத்தை ஆளுகை செய்கிறதே பேய் குடியிருக்கிறான். அகந்தை உனக்குள்ள ஆளுகை செய்கிறதே, நிர்விசாரம் அசட்டை ஆளுகை செய்கிறதே பிசாசு குடியிருக்கிறானே. ஆண்டவர் இருக்கும் இருதயத்தை, ஆண்டவர் தங்கும் சரீரத்தை சகல காவலோடு காத்துக்கொள்ள நீங்களும் நானும் படைக்கப்பட்ட கேருபீன்கள். உன்னை காத்துக்கொள். பாவம் தொடாதபடி பரிசுத்தத்தோடு காத்துக்கொள். எவ்ரிடே. அதனால்தான் பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு ஒரு நாள் வந்து போகிற அனுபவம் இல்ல. எவ்ரிடே, எவ்ரி செகண்ட் தூய்மையாக்கப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுகிற ஜீவியம் தேவை. நான் என்ற எண்ணம் தலை தூக்கும் போதெல்லாம் பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்துறானே, என் சரீரம் அவனை ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாறுகிறது. ஆண்டவருக்குரிய அவர் தங்குமிடமாய் மாற சகல காவலோடு என் சரீரத்தை, இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கேருபீனுடைய அடுத்த 3வது முக்கியமான வேலை குறித்து வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவ மகிமை. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவ மகிமை கேருபீன் மேலிருந்து புறப்பட்டு போக கண்டேன். அதே மாதிரி
எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தேவ மகிமை கேருபின் மேல் இருக்க கண்டேன். ஆக கேருபின் படைக்கப்பட்டது மூன்றாவது நோக்கம் என்ன? அதனுடைய மூன்றாவது வேலை என்ன? கேருபின் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். ஒன்று ஆண்டவரை சுமக்கிறது, மற்றொன்று ஆண்டவர் இருக்கும் இடத்தை பாதுகாக்கிறது, மூன்றாவது ஆண்டவர் மகிமையை தண்ணீரிலிருந்து வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் மகிமை கேருபின் மேலிருந்து புறப்பட்டு போகிறது. ஆண்டவர் மகிமையை எசேக்கியேல் காண்கிறான். அந்த கேருபின் மேலிருந்து வெளிச்சமாய் புறப்பட்டு வருகிறது. கேருபினுடைய வேலை கர்த்தருடைய மகிமையை உலகத்திற்கு பிரதிபலிக்க, தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காய் படைக்கப்பட்ட ஜீவன் கேருபின். புதிய பாட்டின் கேருபினாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் இந்த மூணாவது தகுதி நமக்கு தேவை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறேன். சகோதரா, நான் உன்னை மகிமைப்பட விரும்புகிறேன். சகோதரி, வாலிபனே, பெரியவரே, உங்களில் நான் மகிமைப்பட விரும்புகிறேன் என்றால் நீங்களும் நான் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற புதிய பாட்டின் கேள்விகள். எங்கே என்ன தெரியுமா சகோதரா, சகோதரி, எத்தனை உபவாச நாள், தவச நாட்கள், எத்தனை நெடுங்காலங்கள் கடந்து வந்திருக்கிற உன் ஜீவியத்திலே நீ கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவன் தானா? உன் குடும்பம் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறதா? நாம் ஆராதிக்கிற சபை, ஆலயம் ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துகிற ஆலயமா? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிற கேள்விகள். இஸ்ரவேலே, மகிமைப்பட விரும்புகிறேன். ஆண்டவர் நம் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்களும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய கேள்வி. எப்போ ஒரு கிறிஸ்தவ மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார்? நல்ல சாட்சியின் மூலம். ஒரு கிறிஸ்தவன் மூலம் ஆண்டவர் எப்பொழுது மகிமைப்படுகிறார்? நற்சாட்சியின் மூலம். சில கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்க பைபிள் எடுத்து கோயிலுக்கு போவாங்க, இது நல்ல சாட்சி. இன்னும் சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இதை பொம்பளைலாம் பைபிள் தூக்கி கோயிலுக்கு போயிருக்குங்க, ஊரடிச்சு உலக போடுறான், நேற்றுக்கு ஆப்பு போட்டு அடிச்சுட்டு சுத்தனா, பஸ் ஸ்டாண்டா பைக்கை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு அங்க யாத்தினாலே சுத்தனா, தொடர்ந்து பைபிள் கைமா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறான். சம்திங் ராங். உனக்கு என்ன சாட்சியா வருது? ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கேள்வி. ஒரு கிறிஸ்தவன் மூலம் ஆண்டவர் எப்பொழுது மகிமைப்படுவார்? நல்ல சாட்சியின் மூலம். இந்த நற்சாட்சி வீட்டில் இருந்து புறப்பட்டு வரணும். கணவன் மனைவிக்கு நல்ல சாட்சி, மனைவி கணவனுக்கு நல்ல சாட்சி கொடுக்கணும். இந்த ரெண்டுக்கு மட்டும் நல்ல சாட்சி கிடைக்காது. ஆமாமா இல்லையா? எத்தனை பேர் நீங்க மனைவி கிட்ட நல்ல சாட்சி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கோபாபிஷேகம் போட்டுடலாம். புருஷன் கிட்ட நல்ல சாட்சி வாங்கிட்டா, நான் தான் குழம்பு செஞ்சு வச்சாலும் வாயில போட்டேன், நீ தான் வச்சியா? இல்ல, இங்க நல்ல சாட்சி வராதுங்க. ஆனா குடும்பத்திலிருந்து நற்சாட்சி புறப்பட்டு கடந்து போக வேண்டும். நீ வேலை செய்யற இடத்துல நல்ல சாட்சி வேணும். கிறிஸ்தவங்க அவங்க இதை தப்பு செய்ய மாட்டாங்க சார், ஏமாத்த மாட்டாங்க சார், வஞ்சிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு குடி தோண்ட மாட்டாங்க சார். கிறிஸ்தவனுக்கு நல்ல சாட்சி தேவை. அவன் விட்டு கொடுக்கிறவன், அன்பு செலுத்துறவன், அவங்க கிறிஸ்தவங்க, மன்னிக்கிறவங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால என் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து கேட்ட ஒரு ஜபம் நம்ம கொடுத்தாங்க. ஐயா, வாச ஜபத்தில் நினைச்சிருக்கேன், நான் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிறேன், மிஷன் ஸ்கூல்ல, எனக்கு டீச்சர் பதவி வரணும், ஆனா எனக்கு தான் வரணும், அந்த பதவி எனக்கு வராம இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அது எனக்கு வரணும்னா 5 லட்சம் கொடுக்கணுமா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் தெரியாம அவங்க சொன்னதுனால நான் சொன்னேன், ஏமா கொடுத்தாலும் வாங்கிறதா? நான் எவ்வளோ பாஸ்டர், 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், நான் ஒரு விதவை, என்கிட்ட 5 எனக்கு தான் வரணும் சட்டப்படி அது பதவி, அந்த டீச்சர் போஸ்ட், ஆனா 5 லட்சம் கேட்கறாங்க. நான் சொன்னேன், சரிம்மா ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், யாரும் 5 லட்சம் கேட்கறாங்க, அவர் பேர் சொல்லுங்க ஜெபம் பண்றாரு. அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க, எனக்கு தூக்கி வாங்கி போட்டுச்சு, பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் எல்லாம் கை நீட்டி நம்ம கிறிஸ்டியானிட்டியில லஞ்சம் வாங்குற பேர் வழி சார். எங்க கிறிஸ்தவம் விளங்கும்? நல்ல சாட்சி உனக்கு உண்டா? இல்ல, எத்தனை நற்சாட்சி இல்லாமல் சாட்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு டவுன் ஆயிட்டு போறதுக்கு காரணம் என்னாலும் யாரும் சரியில்லை, உட்கார விசுவாசியம் சரியில்லைங்க. என்னாலும் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்களை தாக்கி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேரும். நீ உபவாசம் போடவே வேண்டாங்க, கிறிஸ்தவ
விட்டா ஆட்டோமேட்டிக்கா தேசத்தை செழிப்பாக்கி கொண்டு போவார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா போடுங்க. இன்னைக்கு சீப்படல கிறிஸ்டியானிட்டி இன்னும் நல்ல சாட்சி இல்ல. ஆண்டவர் உனக்கு நல்ல பதவி போஸ்ட் கொடுத்தா கையெட்டி லஞ்சம் வாங்கிடாத. ஆண்டவர் உன்னை டாக்டர் ஆக்கிட்டா ஏமாத்துத்தனம் பண்ணி இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு புடிங்கி கரைச்சி தோண்டி எடுத்துறாத ஜனங்களை கிறிஸ்தவன் வித்தியாசமானவன். அல்லேலூயா. நிறைய பேர் அனுபவிச்சதால அல்லேலூயா பெருசா போகுது. உண்மைங்க, கிறிஸ்தவ அதிகாரிங்க, கிறிஸ்தவ டாக்டர்ஸ், கிறிஸ்தவ போலீஸ்காரங்க, கிறிஸ்தவங்க மேல் உள்ள மக்கள் எல்லாம் சீராய் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனுக்கு நற்சாட்சி தேவை. இது கெட்டு போச்சுன்னா தலைமுறை பாதிக்கப்பட்டு சாபத்தை சுமந்தளித்துக் கொள்ளும். உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை உருவாக்குவதற்கு கேள்வியாய் படைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துகிற கேள்வி எப்படி? நற்சாட்சியின் மூலம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நல்ல சாட்சிகளாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அந்த நல்ல சாட்சி உண்டா? வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல அந்த ரொம்ப நல்லவங்க, மன்னிச்சிருவாங்க, அவர் சண்டை போட்டதே இல்லை, அவர் விட்டு கொடுத்துருவாங்க, அவர் அப்படியெல்லாம் இல்லைங்க, அன்பு காட்டுவாங்க. சக கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஆணி வேற என்ன தெரியுமா? தன்னை போல தச்சை முடிச்சு போகும்போது நின்று ஒரு சிரிச்சு ஒரு தோத்திரம் போட்டு போங்க. நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியவும் இல்லை, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. கணம் பண்ணுவதில் மூட்டிக் கொள்ளுங்கள். நாம் கை பின்னால்தான் போவோம். ஊழியக்கார் காசு தாண்ட அது பார்த்து அது கண்ண காணாம போறதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இல்ல. எப்படிங்க ஒரு தோத்திரம் போடுறது, ஒரு கணம் கொடுக்கிறது, ஒரு நற்சாட்சியை நாம பேர்ல நான் பெற்ற பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கல. எப்படி சார் கிறிஸ்டியானிட்டி மெஜாரிட்டியில போகும், மைனாரிட்டி அவர் வரும்போது முதல் பட்டயத்தை தூக்குறது உனக்காக எனக்காக தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, என் வீட்டிலிருந்து நியாயத்தை ஏற்படுத்துவதற்கு காலம் வரும். பக்தியற்றவர்களாகிய நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? விசுவாசிகளுக்கே இப்படி என்றால் உலகத்தாருக்கு எப்படியோ வசனம் சொல்லுங்க. நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற மேன்மையை பெற்று அனுபவிக்க நீங்களும் நானும் அவருக்கு சொந்த அவருக்குரிய கேள்வினாய் மாற வேண்டும். அந்த கேள்வினாய் மாறி அவர் கொடுக்கிற மேன்மையை உயர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் சுமக்கிற கேள்வினாய் அவரை எல்லா நேரத்திலும் அவர் இருக்கிற இடமாகிய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ற கேள்வினால் அவர் மகிமையை வெளிப்படுத்துகிற நற்சாட்சி உள்ள கேள்வினால் நான் இருக்கிறேனா? ஆண்டவரே, புதிய பாட்டின் கேள்வினால் என்னை மாற்றி எடுப்போம். உன் பக்கத்தில் இருக்கிற அந்த கேள்வியை போல ஒரு மேன்மையை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்புவோம். ஒரே ஒரு 5 நிமிடம் ஜெபித்தவர்களா கடந்து போவோம். ஒரே ஒரு நாள் முடிஞ்ச இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் மட்டும் எழுப்பி நிற்கிறோம். அப்படியே எழுப்பி நின்று கொள்ளுங்க. தூரத்தில் அங்கே இருந்தா எங்களோட கூட ஜபத்தில் நீங்க கலந்து கொள்ளலாம். ஒரு 5 நிமிடங்கள் இருக்கிற இடங்களில அப்படியே எழுப்பி நின்று கண்களை மூடி கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபித்து கடந்து போவோம். ஆண்டவரே, இந்த தவச நாள்ல இந்த உங்களுடைய நிலத்து காலத்தை, உண்மை நேசிக்கிற உங்களோட கிட்டி சேர்க்கிற இந்த காலத்தை, துணிபடுகிற காலத்தை கோதுமை மணியாய் வாழ எனக்காக எதுக்கு கொடுத்திருக்கிறீங்க? என் அனைத்து நோக்கம், அந்த நோக்கத்தை இந்த ராத்திரி வேளையில நிறைவேற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு கேள்வினாய் மாற்றப்பட்டு இந்த வளாகத்தை விட்டு கடந்து போக விரும்புகிறேன். சகோதரா, சகோதரி, வேதமாக சொல்கிறது, அடிக்கடி தன்னை பெய்யும் மழையை குடித்து கரையாய் போன நிலத்திற்கு சமமாய் கடின இதயம் உள்ளவன் வாழுகிறான். எபேசியர் வாக்கியம் சொல்கிறார், கடின இதயத்தோடு வாழுகிறவன் தேவ ஜீவனுக்கு அந்நியனாக்கப்படுவான். எத்தனை பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்தவம் 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 சொல்லிட்டு உலகத்துக்கு சொந்தமா ஏமாற்றுத்தனம் பண்ணுகிற பதராய் வாழ்கிற உன்னை ஆண்டவர் இந்த நாட்களில் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தகப்பனே, this is my original life. இதாண்டவரே, என்னுடைய ஒரிஜினாலிட்டி இன்னும் உன்னை சுமக்கிற கேள்வி நான் மாறல. இன்னும் என் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள தவறி என் அசுத்தத்துல ஒரு கால் வச்சு பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க உலக வேஷம் எனக்குள்ள இருக்கு, நீர் எனக்குள்ள வாழ்றதுக்கு பதிலாக அசுத்தம் எனக்குள் கூடி இருக்கிறது. தர்ப்பணம் செய்கிறேன். நல்ல சாட்சி எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில வரல. மகிமையை வெளிப்படுத்துகிற கேள்வி நான் மாறல. இந்த ராத்திரி என் முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். எப்பேற்பட்ட பாவமும் அக்கிரமம் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் சொல்கிறது, உன்னை அர்ப்பணித்து விட்டால் உன்னை ஆசீர்வதித்து சகல மனிதர்களையும் மேன்மையாக்குவார். ஆண்டவரே, என்னை மேன்மையாக்கி அனுப்பும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே, என் தலைமுறை அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும். பாவி
என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவர் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவர் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிறாரே. தாவி ஓடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளா. சத்தியம் சோதி கடந்து வந்து ஆண்டவருடைய கரங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து